இந்த ஸ்பெஷல் இன்டென்சிவ் ரிவிஷன் நடப்பதால் நம்ம கொடுக்கவே முடியாத ஒரு 11 ஆவணங்களை பட்டியலிட்டு இதைத்தான் நீங்க கொடுக்கணும் என்று சொல்லி இருக்கக்கூடிய இந்த சூழல்ல மிகப்பெரிய எண்ணிக்கையில வாக்காளர்கள் பீகாரில் வாக்குரிமையை இழப்பார்கள். அப்படி இழக்கக்கூடிய வாக்காளர்கள் யாராக இருக்கும்னா எக்கனாமிக்கலி ஆர் சோஷியலி மார்ஜினலைஸ்ட் அண்ட் டிஜிட்டலி டிஸ்எம்பவர்ட். அதனால் ஓரங்கட்டப்பட்ட ஏழையாக இருக்கிற ஒரு ஸ்மார்ட் ஃபோன் மாதிரியான விஷயங்களுக்கெல்லாம் ஆக்சசபிலிட்டி இல்லாத அப்படிப்பட்ட ஏழைகள் தொழிலாளிகள் தான் புலம்பெயர் தொழிலாளிகள் உட்பட வாக்குரிமையை இழப்பார்கள் அப்படிங்கிற விஷயந்தான் முன்னுக்கு வருது. இப்போ பீகாரில் நடத்துகிற இதே ப்ரொசீஜர் தான் அடுத்து வரக்கூடிய தேர்தல்களில் மாநிலங்களில் அமலுக்கு வரும் அப்படின்னு சொல்றதுனால இது ஏதோ பீகாரில் தொடங்கி பீகாரில் முடியலை, இந்தியா முழுவதற்கும் இதுதான் வரும் நடைமுறையாக